அவங்களுக்கு அவரு சார்பா நான் சேவை செய்யறேன், அவ்வளவுதான் மோளே. அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் நம்பூதிரி. மாப்பிள்ள தர்ஷினி, 2 பேரும் நம்பூதிரி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஆதி வாங்க. தீர்க்க ஆயுஷா, தீர்க்க சுமங்கலியா 2 பேரும் சந்தோஷமா வாழணும். சரிங்க சாமி. போங்க. சரிங்கய்யா. முகூர்த்த நேரம் ஆரம்பிக்க இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ நாம செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் ஆரம்பிச்சிடலாமா? என்ன தாத்தா, இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சித்தார்த்த தம்பி, ஐயா சொல்றது 2 முக்கியமானவங்க. அதுல நம்பூதிரி ஐயா மட்டும் தான் வந்துக்கிறாரு. இன்னொரு முக்கியமான ஆளு வரணும்ல. அவர் என்கிட்ட கோவிலுக்கு போயிட்டு முகூர்த்த நேரத்துக்குள்ள வந்துருவேன்னு சொல்லிருக்காரு. அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நேரம் ஆகுதுல்ல. ஏற்கனவே நம்பூதிரி வந்து உயிரை வாங்குறான். இன்னும் வேற யாரு வந்து தொலைக்க போறாங்கன்னு தெரியல. என்ன இந்த கிழவன் ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆமா அத்தை, இவங்க எல்லாம் வந்தாலே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் மூவ் பண்ணணும். ஆமா தமன்னா, நம்மளோட பிளானை கரெக்டா பார்த்து தான் செய்யணும். ஒரு விஷயம் தெரியுமா, இந்த நம்பூதிரி ரொம்ப டேஞ்சரான ஆளுதான். ஐயா வாங்க வாங்க. வாங்க. வாங்க சாமி. வாங்க ஐயா. நிஜமாவே அழைப்பு ஏத்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயா, நீங்க தான் வரீங்கன்னு எங்களாண்ட தாத்தா சொல்லவே இல்ல. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. வாயா போலாம். வா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருங்க, நீங்க 2 பேரும் சீரும் சிறப்புமா நல்லபடியா குழந்தைய பெத்து சந்தோஷமா வாழணும். ஈசனே, ராணி வயிற்றுல இருக்கிற குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு நீங்க தான் ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அதே மாதிரி தர்ஷினி ஆதி கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்க உங்களோட ஆசீர்வாதம் வேணும் ஈசனே. நடப்பது எல்லாம் பிரபஞ்ச இயக்கத்தின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, பொண்ணு மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போமா போங்க. வாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருங்க. உங்க 2 பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் ஆகி 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். ரொம்ப நன்றிங்க. நன்றி. சரி. அந்த நம்பூதிரியையும் இந்த பரதேசியும் ஊருக்குள்ள ஒருத்த மதிக்க மாட்டான். ஆனா இந்த வீணா போன கிழவ இவங்க 2 பேரையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கான். இன்னும் கூட ஏன் இந்த கிழமை இப்படி ஒரு வேலை பாக்குறான்னு தெரியல. மா, எதுவா இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்துதாமா செய்யணும். முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே அவங்களுக்கான சடங்கு சம்பிரதாயங்களை ஆரம்பிக்கலாம். சரி. நம்பூதிரி ஐயா, ஒரே ஒரு நிமிஷம். நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குது. என்ன ராணி? சொல்றேன் ஐயா.
அனி என்ன இது? தர்ஷினி, இது என்னோட கடமை. இல்லம்மா, உன்ன மாதிரி போட்டி பொறாம எண்ணம் இல்லாம பெரிய மனசோட இருக்கிறவங்க தான் அவங்க தான் பெரிய மனுஷங்க. ரொம்ப நன்றிமா ராணி. ஐயோ தாத்தா, என்ன தாத்தா? அண்ணிங்கிறவங்கள அம்மான்னு சொல்லுவாங்க. என் பேத்திக்கு நீ ஒரு அம்மாவா நடந்துகிட்டம்மா. ராணி, நிஜமாவே இவங்க எல்லாம் சொன்னது 100க்கு 100 உண்மைதான்.